மா, என்னம்மா இது? அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே தீச்சட்டி எடுக்கிறதா? ஆமா கௌதம், இப்ப அந்த பரிகாரத்தை தான் நீங்க முதல்ல பண்ணணும். ஐயோ மா, நிகிதா சொன்ன பரிகாரத்தை கேட்டியா? அது நிக்கிதா சொன்ன பரிகாரம் இல்ல மச்சான், அவங்க அப்பா சொன்ன பரிகாரம். அதத்தான் நிக்கிதா உங்ககிட்ட சொன்னாங்க. அப்படிதானே நிக்கிதா? யா ரைட். என் அப்பா அங்க இருக்கிற ஜோசியர் சொன்னதை என்கிட்ட சொன்னாரு. நான் அத கௌதம் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அது இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. நிகிதா, அது எப்படி அங்க பிரதட்சணை பண்ணிக்கிட்டே தீச்சட்டி எடுக்க முடியும்? அதானே, உருண்டுகிட்டே தீச்சட்டி எடுத்தா அந்த நெருப்பெல்லாம் என் புள்ள மேல கொட்டாது. ஆமா நிகிதா, அப்படி நெருப்பு என் மேல கொட்டுச்சுன்னா எனக்கு என்ன ஆகுன்னு என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெள்ள உடம்பு வெந்து போயிடும் நிகிதா, வெந்து போயிடும். நீ எல்லாம் அப்படி வெந்து போக வேண்டியவன் தான்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாது கௌதம். நீங்க நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணலன்னா நம்ம கல்யாணம் நடக்காதா? பரவாயில்லையா உங்களுக்கு? கல்யாணம் நடக்கணும் தான், அதுக்காக இப்படி ஒரு டேஞ்சரான பரிகாரம் பண்ண சொன்னா எப்படிங்க? உடம்பு தாங்காதுங்க. ப்ளீஸ். செவந்தி, உங்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியுமா? நல்லாவே தெரியும் நிகிதா. அப்படின்னா கௌதம்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். சரி கௌதம், அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே நீங்க தீச்சட்டி எடுத்தா நெருப்பு உங்க மேல கொட்டிக்கொண்டு தானே பயப்படுறீங்க? ஆமாங்க, ஆமா. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அங்க பிரதட்சணை பண்றப்போ உங்க ரத்த சம்பந்தமா இருக்கிற இந்த பூர்ணிமா தீச்சட்டி எடுக்கட்டும். பூர்ணியக்காவா? ஐயோ, இவன் நம்மள கோத்து விடுறாளே. நீங்க முதல்ல அங்க பிரதட்சணை பண்றப்போ உங்களால முடியலனா நீங்க எந்திரிச்சு பூர்ணி கையில இருக்கிற தீச்சட்டிய வாங்கிக்கோங்க. நீங்க விட்ட இடத்துல இருந்து பூர்ணி அங்க பிரதட்சணை பண்ணட்டும். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏய், என்னடி சமயம் பார்த்து என்ன கோத்து விடுறியா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? செவந்தி சொல்றது கரெக்டான பூரணி. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனே, ரத்த சொந்தமான நீங்களும் உங்க தம்பியோட சேர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு இது எங்க அப்பா சொன்னாரு. அதை தான் இப்போ செவந்தியும் சொல்றாங்க. அப்படின்னா அப்ப அதான ப்ரொசீஜர். அப்போ நீங்களும் பண்ணணும் தானே? ஐயோ, என்ன இவ இப்படி சொல்றா? தீச்சட்டி எடுத்தா ஹீட்ல கை வெந்துருமே. அங்க பிரதட்சணை பண்றேன்னு உருண்டா உடம்பெல்லாம் ரணமாயிடுமே. இந்த எண்ணெய் கிணறுக்காரியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சதுக்கு நாமளும் இப்படி கடுமையான தோஷ பரிகாரம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சே. கடவுளே, என்ன பண்றது? என்ன பூரணி பதிலே சொல்லாம நிக்கிற? உன் தம்பிக்கு உறுதுணையா நீயும் அந்த பரிகாரத்தை சேர்ந்து பண்ணுவல்ல? ஐயோ, என்ன இது? என்ன பூர்ணி, பேச்சே காணோம். பரிகாரத்தை பண்ணுவியா மாட்டியா? நாம பயந்தோன்னு இருக்கவே கூடாது. சொல்லு பூர்ணி, உன்னதான் கேக்குறேன். என் தம்பிக்காக நான் எந்த பரிகாரத்தையும் பண்ணுவேன். நான் ரெடி. சபாஷ். அக்கா, அப்புறம் என்ன தம்பி, உன் அக்காவே உன் கூட பரிகாரம் பண்றேன்னு சொல்லிருச்சு. அப்புறம் பரிகார வேலையை பார்க்க வேண்டியது தானே? அங்கிள், 1 செகண்ட். உருள்றது. ஐயோ அங்கிள், என்னால முடியாது அங்கிள். ஐயோ ப்ளீஸ். என்ன கௌதம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க நிகிதாவை கல்யாணம் பண்ண போறது இல்லையா?
என்ன ஆண்டி உங்க சன் முடியாதுன்னு சொல்றாரு? அப்படின்னா நான் என் அப்பா கிட்ட போன்ல விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க உங்க சனுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. நிகிதா அவசரப்படாதம்மா. இப்போதைக்கு உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம். கௌதம் நான் சொன்னா கேப்பான். கௌதம் என்னம்மா? நீ என் கூட வா. பூரணி நீ இங்கே இரு. ஏய் வாடா. வாடா. அக்கா. அம்மா 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 என்கிட்ட என்னம்மா சொல்ல போறீங்க? நான் தான் அதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றேன்ல. டேய் கௌதம், நிகிதாவை நீ கல்யாணம் பண்ணாதான் நாம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு நீ தானடா சொன்ன. அப்படின்னா அவ சொன்ன பரிகாரத்தை பண்ணாதானடா அது நடக்கும். இப்படி முடியாதுன்னு சொன்னா எப்படிடா? ஐயோ அம்மா, அவளை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் நரக வேதனை அனுபவிக்கணும்னு சொல்றீங்களா? ஐயோ. ஏய், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலனா லைஃப் லாங் நரக வேதனைய அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அது உனக்கு பரவாயில்லையா? நான் சொல்றத பொறுமையா கேளு. நீ ஏற்கனவே சிந்துங்கிறவள கோணியில கட்டி ஏரி தண்ணியில போட்டு கொன்னு இருக்க. அந்த கொலை பாவம் உன்னை சும்மா விடாது.